அரவிந்த், தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் வேறு எந்தெந்த மாநிலங்கள், வேறு எந்தெந்த பகுதிகளுக்கு இது போன்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த எச்சரிக்கையினுடைய அளவு என்ன அரவிந்த்? தொடர்ந்து செய்தியாளர் அரவிந்திடம் பேசலாம். தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. மழை, கனமழை, அதீத கனமழை, மிக மிக அதீத கனமழை என்கின்ற அளவில் இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழகம் முழுவதும் அதீத கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த வானிலை ஆய்வு மையத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழகத்தினுடைய பேரிடர் மேலாண்மை துறையினுடைய இயக்குநர் திரு சத்யகோபால் அவர்களும் கூட இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்திருக்கிறார். தமிழக அரசின் சார்பில் பல்வேறு கட்ட முன் எச்சரிக்கை, முன் ஏற்பாடுகள், கலந்தாய்வு கூட்டங்கள் இப்போதே நடைபெற தொடங்கியிருப்பதாக செய்தியாளர் சங்கரன் கூடுதல் விவரங்களை வழங்கினார். இன்றுதான் நாம் பார்த்தோம், இன்றிலிருந்து 5 நாட்களுக்கு மழை இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கோரியிருந்தது. தமிழகத்தில் 4-5 மாவட்டங்களில் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த செய்திகளையும் கூட பார்த்தோம். இந்த நேரத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி தமிழகத்திலே அதீத கனமழை இருக்கும், ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்று சொல்லக்கூடிய அதீத கனமழை இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திய கேரளாவிலே கூட இதுபோன்ற ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழகத்திற்கு தற்போது விடுக்கப்பட்டிருக்கக்கூடியது ரெட் அலர்ட் எச்சரிக்கை, அதீத கனமழை பெய்யும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் வானிலை ஆய்வு மையத்தில் இருந்து. கூடுதல் விவரத்தோடு டெல்லியிலிருந்து செய்தியாளர் அரவிந்த் இணைகிறார். அரவிந்த், தமிழகம் மட்டுமின்றி வேறு எங்கெங்கெல்லாம் இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் இன்றைய தினத்திற்கான அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தை எடுத்துக்கொண்டால் அடுத்த 5 தினங்களுக்கான அந்த அறிக்கையை தான் வெளியிடுவார்கள். இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் இன்றைய தினம் தொடங்கிய தமிழகம் மற்றும் கேரளா ஆகிய 2 மாநிலங்களில் மிகவும் அதிகப்படியான மழையை காணலாம். குறிப்பாக நாளை தினம் எடுத்துக்கொண்டால் இந்த மழையின் அளவு சற்று அதிகரிக்கும். அதே போல 6ஆம் தேதி மழையின் அளவு மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனால் 7ஆம் தேதி சுமார் 25 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை தமிழகம் மற்றும் கேரளா மாநிலத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே உடனடியாக இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மைய வட்டாரத்தில் நாம் பேசிய போது எந்தெந்த மாவட்டத்தில் எல்லாம் இதற்கான அதிகப்படியான அந்த மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்பது தொடர்பாக நாம் கேட்டபோது குறிப்பாக மாவட்ட அளவிலான அந்த மழைப்பொழிவின் அளவையானது சென்னை வானிலை ஆய்வு மையம் தான் வழங்கும். ஆனால் எங்களிடம் இருக்கும் ஒரு மேலோட்டமான தகவலின் அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் நீலகிரிஸ், அதே போல கோயம்புத்தூர், அதே போல திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள், அதே போல திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இந்த மழைப்பொழிவானது மிகவும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக நான் முன்பே கூறியதை போல திருநெல்வேலி, அதே போல திண்டுக்கல், அதே போல கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரிஸ் ஆகிய இந்த 4 மாவட்டங்களில் மழைப்பொழிவு மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் அதிகமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். சுமார் 25 சென்டிமீட்டருக்கான மழைப்பொழிவை எதிர்பார்க்க முடியும். அதில் குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களில் மிகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை, அதிகப்படியான நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்தாக வேண்டும் என்பதுதான் தேசிய வானிலை, அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தகவலாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அரவிந்த், இதுல இந்த தமிழகத்துல 4 மாவட்டங்கள் அதீத கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை மையம் சொல்லியிருக்கு அப்படின்னீங்க. இந்த 25 சென்டிமீட்டர் அப்படின்றப்போ இதன் தாக்கம் எப்படி இருக்கும்? அது தொடர்பான இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி எடுக்க வேண்டும்? அது தொடர்பான ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்களா? தற்போது இது தொடர்பான ஒரு அதிகப்படியான மழை பெய்யும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமானது அந்தந்த மாநில அரசுகளுக்கு அறிவுரை வழங்குவார்கள். குறிப்பாக ஆறுகள், அதாவது இது போன்ற ஒரு பருவமழையின் காலகட்டத்தில் குறிப்பாக ஆறுகள் முழுவதுமாக நிரம்பி இருக்கும். எனவே திடீரென இது போன்ற மழை அதிகமாக பெய்தால் அந்த ஆறுகள் வெள்ளமாக மாறி அந்த ஆறுகள் மிகவும் அதிகப்படியான நீரோட்டத்துடன் செல்லும், அந்த ஆபத்தும் ஏற்படும். எனவே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே தேசிய நீர் ஆணையமும் உரிய எந்தெந்த மாவட்டத்தில் எல்லாம் இது போன்ற ஆறுகள் இருக்கிறதோ அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள். தற்போதைய சூழலில் தமிழகத்தில் உள்ள எந்த ஆறுமே ஒரு அபாய கட்டத்தில் தற்போதும் செல்லவில்லை என்பதால் இந்த அதிகப்படியான இந்த 25 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் தற்போதுள்ள ஆறுகளின் நிலையை, அதாவது அந்த ஆறுகளின்
தற்போதையுள்ள நிலையை கருத்தில் கொண்டு அந்த ஆறுகள் இந்த மழை நீரை எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே ஆறுகள் ஒரு பெரும் வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் நீர் ஆணையத்தின் தகவலா இருக்கிறது. குறிப்பாக திடீரென 25 சென்டிமீட்டர் மழை பெய்யுமாயின் அதற்குரிய ஒரு சில ஏற்பாடுகளை எடுக்க வேண்டும். நான் முன்பே கூறியதை போல நீலகிரி மாவட்டத்தில் இது போன்ற அதிகப்படியான மழை ஏற்பட்டால் அங்கு மண் சரிவு, நிலச்சரிவு போன்ற மற்ற இதர பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். எனவே இதற்குரிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போது இதனை எடுக்க வேண்டும் என்பதை முன்வைத்துதான் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது இது போன்ற உரிய நிறுவனங்களுக்கு தங்களுடைய எச்சரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். விரைவில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமானது தமிழக அரசுக்கும் அதேபோல அந்த உரிய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தற்போது அவர்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை அனுப்ப இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கேரள மாநிலத்தில் இதே போன்ற ஒரு அதிகப்படியான மழை பெய்த போது அங்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்படவில்லை. அதன் காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. எனவே இது அனைத்தையும் கவனத்தில் கொண்டே தற்போது 3 நாட்களுக்கு முன்பாக, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற மழை பெய்யும் என்பதனை 3 நாட்களுக்கு முன்பாகவே உரிய ஆட்சியர்கள் அனைத்து அரசு இயக்கங்களுக்கும் தற்போது தேசிய வானிலை ஆய்வு மையமானது தற்போது எச்சரிக்கையை முன்வைத்துள்ளது.